5 verse 22 to 24 மரண சூழ்நிலையில் சந்தித்தாலும் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இரு. இந்த புதிய ஆண்டுல தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமானது ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாக்கு தத்துவத்தை இந்த ஒரு மாசமா விசுவாசத்தை குறித்து நான் பேசி வருகிறேன். இந்த பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. மரண சூழ்நிலையில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இரு. வாசிப்பமாக. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவர் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்தா அந்த ஜெப ஆலய தலைவர் சொல்றான், அவனுக்கு தெரியும் ஜெபிக்கிற இடத்துல தேவன் வாசம் செய்கிற இடத்துல இருக்கிறவன் இந்த யாவீரு. அவனுக்கு தெரியும் தேவன் வந்தா எல்லாம் மாறும். நம்மளுக்கு தெரியணும் என் சூழ்நிலை எப்படி இருக்கு. நான் அழைத்த ஆண்டவர் வந்தார்னா என் சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. யாவீர் சொல்றா, என் மக வியாதினால என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். மரண அவஸ்தை, வேதனை, போராட்டம், பாடு, கஷ்டம், நெருக்கம், வேதனை. அவர் ரொம்ப வேதனைப்படுறத ஐயா ஒரு தகப்பன் பார்க்கிறான். அவன் புள்ள கஷ்டப்படுறத தகப்பனுடைய உணர்வு, வேதனை, கவலை, மகளை குறித்து என் மக இவ்வளவு வேதனைப்படுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருந்து நீங்க படுகிற எல்லா வேதனையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்காரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் மாறிட்டு மனுஷன் விரோதமாய் பகைக்கிறான், தீமைகள் நம்மளை நெருக்கப்படுகிறதுன்னு. ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கு. அல்லேலூயா. தகப்பன் பார்க்கிறான், யாவீர் பார்க்கிறான், என் மக வியாதியில இருக்கிறா, என் மக படுக்கையில வேதனைப்படுகிறா. ஆண்டவரே நீங்க வாங்க சொல்லுங்க. ஆசி என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் வரும். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவகுமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே நீ உண்மையா விடுதலை ஆகுவ. உங்களுக்கு தெரியுங்களா, சாராளுடைய கர்ப்பத்தை அடைத்த கர்த்தர் தான் சாராளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகளும் நீ ஆராதிக்கிற தேவன் திறக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர், ஜனங்களுடைய படபடப்பை கேட்ட ஆண்டவர், தவிப்பை கேட்ட ஆண்டவர், அவர்கள் கதறுகிற, அவர்கள் புலம்புகிற, அவர்கள் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய சமூகத்தில் எட்டின போது ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாய் செங்கடலை பிளக்க வைத்தார். உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை தேவகுமாரன் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும். நம்மளுக்குள்ள விசுவாசம் என்பது எப்படி தெரியுங்களா இருக்கணும், நடக்க போகிறத அறிக்கை செய்து பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கணும். Don't talk about negative. தோல்வியை பேசாத, முடியாதுன்னு சொல்லாத. தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆமி யாரு தெரியுமா?
soldiers. The number one is Israel. அவங்களோட நாலேஜ், அவங்களோட அறிவு, அவங்களோட சிஸ்டம், அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் பவர்ஃபுல். சிங்கப்பூர் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் அணிய சிஸ்டம் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறாருன்னா நம்மளுக்கும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் சொல்றாரு, என் மகள் மரண படுக்கையில அவசரப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடைய நீர் வந்து அவள் மேல் பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. அன்னைக்கு ஆண்டவர் ஜீவனோடு இருந்தாரு, உயிரோடு இருந்தாரு. நீங்களும் நானும் காணுங்கிறது போல அந்த நாட்கள்ல யாவீரு இயேசுவை பார்த்தான். சொல்றான், என்னுடைய மகன் மேல நீங்க கை வைங்க, அப்பொழுது என் மகன் குணமாவான்னு. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நம்மளுக்குள்ள ஜீவனா இருக்கும் போது அந்த வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்து பாருங்க. மரித்த காரியங்கள், தோல்வி அடைந்த காரியங்கள், நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு உண்மைக்கு எதுவாக மாற்றி சொல்லும். கர்த்தர் மாற்றுவார், தேவன் மாற்றுவார். நம் விசுவாசம் நம்மளுடைய நாட்கள் மேல, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் மேல, நம்ம மனுஷன் மேல இல்லாமல் நம் விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல. அவர் கை வைத்தார், என் மகன் சொஸ்தமாவான் என்று ஜெப தலைவர். பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. அவர் பிரேயர் மேன். யாவீரு ஒரு ஜெபத்துக்கு அவன் வந்து ஹெட். உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரி, அதுல இருந்து ஒரு சரித்திரத்தை சொல்றேன். இவன் வந்து ஜெப தலைவனுடைய ஜெப ஆலயத்துல தலைவன். அப்படின்னா இவன் ஒரு யூதனா, இவன் வந்து சதுசேயர் பரிசேயனா, இவன் வந்து ஒரு ஆசாரியனா, இவன் வந்து ஒரு மேய்ப்பனா அப்படின்னு கேட்டா இல்ல. இவன் வந்து அந்த பிரேயருக்கு வந்து ஒரு ஆர்டினேட் பர்சன், ஒரு அந்த பிரேயருடைய அந்த கூடாரத்தை ஜாகா பண்ணுகிறவன், இன்சார்ஜ் பண்ணுகிறாள். அந்த பிரேயருக்கு வரவங்க யூதர்கள், சதுசேயர், பரிசேயர் எல்லாம் வரவங்க இவனை தெரியும். அவங்க ஆராதிக்கும் போது இந்த ஜெப தலைவன் ஆராதனையில கலந்து தேவனை துதிக்கிறவன். அங்க செய்கிற முறைகளை ஆசாரிகள் செய்கிற, யூதர்கள் செய்கிற ஊழியம் செய்கிறதெல்லாம் இந்த ஜெப தலைவன் பார்ப்பான். இவன் நினைச்சிருந்தா இயேசுவை தேடி போனன்னு அவசியமே இல்லையா? இவன் கட்டளையிட்டு இருந்தா, நீ போய் இயேசு இருக்கிறாரு, அவன் அழைச்சு கொண்டு வா. நீங்க நம்ம அப்படிதான் ஆண்டவரை தேடுறதுல, நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வரட்டும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்தை தேடி பாருங்க, அவருடைய நீதியை கை கொண்டு பாருங்க, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் தேவன் அதிகமாய் தருவாரு. தேவனால் வருகிறது நிறைவாய் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு தந்தா பாசம் நிறைவாய் வரும்? உங்களோட விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் தந்தாத எனக்கு நிறைவா வரும்? நீ விசுவாசித்தா அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துகிறது உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய விசுவாசம். உங்களுடைய தீமை அல்ல, துன்மார்க்கிற சிந்தை அல்ல, பாவ வழி அல்ல உங்களை மாத்துவது. தேவன் மேல இருக்கிற விசுவாசம் தான் உங்களை மாத்தும். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும். பாருங்க, தொடர்ந்து அவர் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். யாவீர் வரா, தடை இல்லை. ஆனா இயேசு வராது. அப்ப என்ன வருது? பாருங்க, நம்ம ஏதோ தானமா வாழுவோம், துன்மார்க்கனை போல இருப்போம், தீமை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அப்பதான் எதுவுமே வராது. ஆண்டவரை தேடணும்னு வருவோம் பாருங்க, தடை வரும். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் மனம் திரும்புவோம்னு வருவோம், அப்பதான் தடை வரும். ஆண்டவர் சமூகத்துல கமிட் பண்ணுவோம்னு வருவோம், அப்பதான் தடை வரும். ஆண்டவருக்கு கொஞ்சமாவது அந்த இருதயத்தை திறப்பன்னு வருவோம், அந்த இருதயத்துக்கு முழுவதும் பிரச்சனை வந்து நிற்கும். அல்லேலூயா.
இன்னைக்கு கர்த்தரை தேடும் போது தடை வருதுன்னா அந்த தடைகளை முறியடிக்கிற வல்லமை தேவன் நம்மளிடத்துல தந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு இல்ல பாஸ்டர் போயிட்டு வாசப்படியில படுத்துக்குவான், அவனுக்கு ஒரு ரூப போட்டு ஏக்கர் போட்டு வச்சிருக்கிற, அப்படியா? எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளும் முறியடிக்கணும்னா தேவனுடைய ஆவியும் அவருடைய வார்த்தையும் உங்களுக்குள்ள பலமா இருக்கும். அல்லேலூயா. வார்த்தை நம்மள விடுதலை ஆக்கணும். ஒரு மனுஷன் பலவீனத்துல இருக்கிறானா, இயேசு சொன்னாரு 38 வருஷம் படுத்து படிக்கையா இருந்தான். பெஸ்தா குளத்துக்கு முன்பாக இயேசு அவனை பார்க்கிறார், அவனுடைய குறைகளை பார்க்கிறாரு, அவனுடைய சூழ்நிலை பார்த்துட்டு இயேசு சொல்றாரு, நீ என்ன செய்யற, என்ன பண்றாங்க, what you do here? அடுத்த படிக்க எடுத்து கொண்டு நட. பி ஸ்டோரி, அவர் ஸ்டோரி கிரியேட் பண்றாரு, ஸ்டோரிய இயேசுவுக்கு புரிய வைக்கிறாரு, அவர் என்ன நிலையில இருக்காரு. சிலவங்க இந்த சபையில நம்ம கேட்போம், ஏன் சபைக்கு வரலன்னா என்ன புச்சை சொல்ல மாட்டாங்க, அப்படி ஸ்டோரி கொண்டு பாஸ்டர் நான் வந்தேன்னா பூனை மியா மியா இருந்துச்சா, பூனை மியா மியானாலுமே லொல்லுன்னு பாஸ்டர் பூனை மியா மியா இருந்துச்சா, சரி அப்புறம் இப்படி வந்தேன் நான் பாஸ்டர், அப்படியே யூட்டர்ன் பண்ணி சோகத்துக்கு போயிட்டேன் பாஸ்டர், சோகமா வந்துட்டேன் பாஸ்டர். இந்த படுத்த படுக்கைக்கார அதான் சொல்றான், தேவ தூதர்கள் வந்து கலக்கும் போது நான் போலான்னு சொல்லுவேன், என்ன முந்திக்கிட்டு போயிருவாங்க. எப்படி இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்கு, வேற எங்கேயும் கேட்கல, நம்மள அப்பப்ப இந்த மாதிரி நான் டூப் போடுறது. சபைக்கு தான் வந்தேன், ஆனால் அல்சப்பா அப்படியே இழுத்துருச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் நம்பிக் கொள்ளுங்கள், தேவ ராஜ்யத்தின் முன்பாக எப்பொழுதும் நிலைத்திருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக காத்திருங்க. வரப்போகிற இம்மானுவேலர் எக்கால சத்தத்துக்கு உன் ஆத்துமா வாஞ்சித்து கதறி காத்திருப்பதாக. மிஸ் பண்ணிராதீங்க, தெரியுங்களா? ஹலோ, ஆராதனை மிஸ் பண்ணது ஓகே, நோ ப்ராப்ளம். நான் என்ன பண்றது, அப்படிப்பட்ட விசுவாசி இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தருடைய வருகையை மிஸ் பண்ணிராதீங்க. அந்த 5 ஸ்திரீகள் போய் என்ன வாங்கிட்டு வராங்க, சின்சியராவா என்ன முடிஞ்சிருச்சு, அந்த 5 கூட்டம் ஒண்ணு சொல்லிச்சு, நாங்க கொடுத்தோமா நான் வர முடியாது, நீ போ அப்படின்னு. இவங்க சின்சியரை இயேசுட்ட காட்டுறதுக்கு போய் என்ன வாங்கிட்டு, ஆண்டவரே பாத்தீங்களா என்ன வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்கு வராங்க. இயேசு என்ன சொல்றாரு, உன்னை நான் யார், நீ எங்க இருந்து வந்த, உன்னை எனக்கு காத்திருந்தாங்க தானே, தேவனுடைய சமூகத்துல உண்மையா காத்திருந்தாங்க தானே. சின்ன ஒரு குறைவு, சின்ன ஒரு கேர்லெஸ், சின்ன ஒரு கவன குறைவு இழந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்துல நாம் கவனக்குறைவா இருக்கிறனால தான் சாத்தானுடைய எல்லா பள்ளங்களையும் நீங்களும் நானும் மாட்டிக்கொள்கிறோம். விழித்திரு, இயேசு அழகா சொல்றாரு, என்ன சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்குள் பாதி இட்லி தான் வருது, மற்றெல்லாம் சட்னியா வருது. சோதனைக்குள் உட்பட்டாதபடிக்கு விழித்திருந்து. ஐயா, உங்க ஆத்துமா விடுதலை ஆகணும்னா, உங்க ஆத்துமா தேவனுடைய மகிமை காணணும்னா, உங்க ஆத்துமா தேவ சமூகத்தில் இருக்கணும்னா நீ ஜெபம் பண்ணு. பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணுனா எப்படி? பாஸ்டர் உங்க நல்ல வாயில உங்களுடைய நல்ல வார்த்தையை ஒன்று சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா வாய் நல்ல வாயின்னு? எல்லாரும் ஏஞ்சிட்டு கொஞ்சோடு ஊதி பாருங்க, உங்க வாய் என்ன நல்ல வாயா இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை உங்க நாவில, உங்க இருதயத்துல விசுவாசிங்க. நம்மளுக்கு தடை வரும், நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் தடை வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், பலவீனம் வரும், போராட்டம் வரும். ஆனா கிறிஸ்துவுக்கு நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா தேவன் மேல் விசுவாசம் தான். இயேசு சொல்றாரு, என்னிடத்துல விசுவாசமா இரு. எப்படி? சிலவங்க சாரி டு சே, இயேசுவே நான் உங்களை நம்புறேன், அந்த பழைய ஏற்பாடு சைட்ல நீ எட்டி பார்க்கல,
ஏன்னா அங்க எல்லாமே பயமா இருக்கு. ஐயோ என்னால கேட்க முடியல. நல்லா கவனமா கேளுங்க. பிதாவோட சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் தான் தேவகுமாரன். ஹalleluya. the commandment, தேவனுடைய 10 கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகளை ஆண்டவர் உடைக்க வரலையா, அதை நிறைவேற்ற வந்திருக்காரு. Understand, must understand how God the creator, உன்னை உருவாக்கினவர் கர்த்தர். உன்னோடு உன் செயல்களை அறிந்து ஆராய்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? உங்க நரம்பு செயல்பட தேவனுடைய அதிகாரத்தை உங்களுடைய சரீரத்தில் வைத்திருக்கிறதுனால ஒரு நரம்புகளும் அது செயல்படுகிறது. ஹalleluya. நான் சொல்றேன், யாராருக்கெல்லாம் ரத்த பிளாக்கு, நரம்புல இழுக்கிறது, ஸ்கிராப் ஆகுது, எந்த வந்தாலும் சரி, நல்லா துதிச்சு பாரு, ரத்தம் இங்க நிக்காது, சீராய் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹalleluya. பிளாக்க உடைக்கிற அற்புதம் அடையாளம் மிஷின் எங்க தெரியுங்களா? முதல்ல இருக்கு, நீங்க படிக்கிற வேதாகமத்துல இருக்கு. நீ படிக்க படிக்க தேவனை துதிக்க உங்க சரீரம் புதிய பலனை, கழுகுகளை போல புதிய பலன் உருவாகும். கர்த்தர் மேல் விசுவாசமா இருங்க. அவர் போறாரா, எல்லாம் நெருக்கிறாங்க, இயேசுவை நெருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு அங்க வந்து ஒரு நெகப்பு, ஒரு சிரிப்பு வந்துருச்சு. இந்த ஜபத்தால வரா, அப்ப நெருக்கல பாட்டல பிளாக் ஆகல. அழகா இயேசு கிட்ட வந்து காலில் விழுந்துட்டான். ஆனா இயேசு போன்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க? நெருக்கி இயேசுவை போடாம சரி, அது ஒரு தடை. சரிங்களா? அதே அதிகாரத்துல 35வது வசனத்திலிருந்து 43வது வசனத்தை வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென். ஹalleluya. நல்ல கவனமா கேளுங்க. அந்த ஜெப தலைவன் தேவன்கிட்ட கேட்க வராரு, என் மக உடம்பு முடியாம இருக்கா, படுத்த படிக்கையா இருக்கா, அவ கடந்து போகிற வேதனையை நான் பாக்குறேன், என்னால தாங்க முடியல, என் மகளை வந்து நீங்க தொடுங்க. அதான் அவரோட விசுவாசம். ஆமா தானே? அந்த விசுவாசத்துல வந்தாரு, தேவன்கிட்ட கேட்டாரு. இயேசு அந்த விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்றாரு? வா போலாம். அங்க ஒரு தடை வந்துருச்சு. அம்மாவா தடை வந்து, அந்த தடையின் மத்தியில இன்னொரு ஸ்டோரி, அங்க இன்னொரு அற்புதங்களை தேவன் செய்றாரு. அதை அப்படியே விட்டுருங்க. அங்க நடந்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், அந்த சூழ்நிலைகளை பார்த்து இயேசு இருக்கும்போது அந்த ஜெப தலைவனுடைய ஒரு நபர், அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த யாவீர்கிட்ட சொல்றான். என்னன்னு சொல்றாங்க? வாசிமா. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு 35மா அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனார். அந்த மனுஷன்ட்ட ஜெப யாவீர்கிட்ட சொல்றாங்க, உம்முடைய குமாரத்தி, உம்முடைய பிள்ளை என்ன பண்றானா? மரித்துட்டா. இன்னைக்கு ரொம்ப பேரு லாசருன்றோம். இங்க ஒரு பொண்ணை தேவன் உயிரோடு எழுப்புறாரு. ஹalleluya. ஹalleluya. இயேசு இடத்துல நம்பி வந்த நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்திருப்பீங்க. ஆனா அதை காட்டிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஏதோ ஒரு வாழ்க்கையில இருந்திருக்கலாம், அதை காட்டிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். தேவனால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, உன் மக மரித்து போனால், உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துற? ஹalleluya. சில நேரத்துல இன்னைக்கு உபவாசத்துல இருப்போம்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். அப்பதான் மனைவி உங்க மேல காட்டுவாங்க பாருங்க அன்பு. அத்தான் பொத்தான் கொஞ்சம் சாப்பிடுங்க சொத்தான், அன்பு பொழியும் உங்களுக்கு. அதுதான் ஒரு டெம்ப்டேஷன். என்னது தமிழ்ல? என்னது டெம்ப்டேஷன்? சோதனை.
வசனம் சொல்லுது, சோதனை சகிக்கிறவர் நல்லாவே இருக்க மாட்டான், பாக்கியவான். சோதனை வரும். நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த காரியம், தேவன்கிட்ட வேண்டின காரியத்தை, தேவன்கிட்ட நீ சொன்ன காரியத்தை நினைத்திரு. சோதனை வரும். தேவன் ஒரு 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 விஷயங்கள்ல, ஒரு விண்ணப்பங்கள்ல, ஒரு விசுவாசத்துல, ஒரு எதிர்பார்ப்புல, ஒரு வார்த்தையினுடைய அறிக்கையில நீ நம்பிட்டீனா கடைசி பரிந்தவருக்கு அந்த வார்த்தையில கை கொள்ளு, அந்த வார்த்தையில நிலைத்து. அவன் சொல்றா, இனியா இயேசுவை வறுபடுத்துறீங்க, மக மறிச்சிக்கா. இயேசு உடனே பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இனி என் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். அந்த தகப்பன் கேட்ட விதங்களுக்கும் இயேசு கேட்ட விதங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவன் தகப்பன், பிள்ளை இறந்தவனே கண்டிப்பா எமோஷனல், கண்டிப்பா அந்த ஃபீலிங், கண்டிப்பா மனம் குழம்பி வேதனை, இருதயம் வேதனைப்பட்டிருக்கும். ஆனா காட், இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. அங்க உடனடியா அவனுடைய இருதயத்தை, அவனுடைய உணர்வை, அவனுடைய சோகத்தை, அவனுடைய கவலையை, அவனுடைய இமோஷனலை தேவன் சொல்றாரு. என்ன பண்றாரு? ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, but don't be scared. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா இன்னொரு ஒரு அடையாளம், பசர் I'm in faith. நான் விசுவாசமா தான் பசர் இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு உறுதி என்ன தெரியுங்களா? எதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. சொல்லுங்களேன். விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எதை கொண்டும் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். என்ன பார்க்க பாஸ்டர் பயங்கரமான ஒரு பாஸ்டர் நல்லா செய்யறாரு, அப்படியே பில்டப்லாம் பயங்கரமா தான் இருக்கும் என்னை பார்க்கும்போது. ஆனா உடைக்கப்பட்ட சூழ்நிலையில என்னை உருவாக்கினவர் கர்த்தர். போன ஆண்டுல இந்த சபையில நேரிட்ட காரியங்கள், சபைய என்னுடைய ஆலோசனையில, என்னுடைய காரியங்கள்ல இந்த சபை மறுபடியுமாய் எழுப்புகிறதுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனா விசுவாசத்தை தொடங்கினவர் இந்த 2026 நடத்தி சென்று இருக்கிறார். விசுவாசத்தை தந்தவர் கர்த்தர். அந்த விசுவாசத்தின் படி நீ கர்த்தரை நோக்கி பாரு, நன்மையானதை கர்த்தர் செய்து முடிப்பார், தீமையை உன் வாழ்க்கையில் எடுத்து போவார். சொல்றாரு, பயப்படாத, நீ பயப்படாத, don't be scared, பயப்படாத. உலகம் நம்மளுக்கு பயத்தை உண்டாக்கும், சத்துரு நம்மளுக்கு பயத்தை கொண்டு வருவான், தன் சரீரமே நம்மளுக்கு விரோதமாக செயல்படும். அந்த சரீரத்தை பார்த்து கட்டளையிடுங்க, அது அடங்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு இயற்கையே கீழ்ப்படிந்ததான். இறையாத அமைதியில உன் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையா இருந்தா உன் சரீரம் அப்படியே கீழ்ப்படியும். லிசன் பண்ணு, கேட்கும். பாஸ்டர் எனக்கு மைக்ரேன் இருக்கு அப்படின்னு சொல்லாத. மைக்ரேன் பிசாசு சொல்லி பாரு, இல்ல எனக்கு மைக்ரேன் இருக்கு, ஹalleluya, எனக்கு இப்படியே பிடிச்சிக்குது பாஸ்டர், அது பிசாசு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், பிசாசுன்னு சொல்லி பாரு, அவன் விட்டு போமா, இடுப்பு பிடிச்சிக்குச்சு கூட தானா, அதனாலதான் சபைக்கு வரல. ஏன் மத்த நாள்லாம் வரல உனக்கு? இடுப்பு சபைக்கு போகும்போது பசங்க இடுப்பு பிடிச்சி அப்படியே வர வந்தேன்னா ஆண்டவரே ஆராதிக்கிறேன்னு சொன்னது. மரியாக்கா சாட்சியா? மரியாக்கா நான் ஃபைனல் சார் பாஸ்டர் என்னால் நிக்க வேணாம் இல்லை, இன்னைக்கு ஆராதனை சரி நம்மள காமனா கேட்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த சகோதரியுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விடுதலை ஆக்குற வார்த்தையான்னு சொல்லுங்க அப்படின்னு. உடம்பு சரியில்லை, நான் வரட்டா சபைக்கு, வாங்கக்கா. என்னால முடியல, நிக்க முடியல, ஆனா நான் வர, உடம்பு சரியில்லை, அது உங்க அக்கா வந்தாங்க, துதிச்சாங்க, நல்லா ஆராதிச்சாங்க, சபை முடிஞ்சு போகும்போது பஸ் சுகமாயிட்ட, ஒரு காய்ச்சலும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையில தேவ பிள்ளைகள் குணமும் சுகமும் விடுதலையும் காணப்பட வேண்டும். செத்தா
செய்கிறது உயிர் உள்ள ஆராதனை. கர்த்தருக்கு மகிமையும் கனவும் உண்டாக்குற ஆராதனை. சுகம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், விடுதலை காணப்படும். தேவன் வந்தா எல்லாம் மாறி. இயேசு வந்தா விடுதலை ஆகணும். தேவகுமாரன் விடுதலை ஆக்கினார். இப்ப இந்த சகோதரருக்குள்ள ஒரு சின்ன பாவம். ஒரு உதாரணம், ஐயோ முத நாள் உட்கார்ந்த பாஸ்டர், முத நாளே என்ன சாட்சிட்டீங்க. சின்ன ஒரு பாவம், சின்ன ஒரு பிளவு. இவருக்கு ஒரு ஆசை, அதை விட்டுறணும். வார்த்தை கேட்கிற, வசனத்தை கேட்கிற, ஜோம் பண்ற, தலைகள் நின்றுலாம் ஜோம் பண்றாரு. ஆனா ஒண்ணும் ஆகல. என்னோட கேள்வி என்னன்னா, இயேசு கிட்ட பவர் இருக்கா இல்லையா? இயேசு கட்டளையிட்டா, இயேசு நம்மனா விடுதலை ஆவாங்களா இல்லையா? சில உங்களுக்கு சந்தேகம், பாஸ்டர் எப்படி விடுதலை ஆவாங்க? எப்படி விடுதலை ஆவாங்கன்னா, நீ விடுதலை ஆயிட்டீன்னா நிச்சயமா எல்லாரும் விடுதலை ஆவாங்க. ஹல்லேலூயா. சாட்சி என்பது பரத்திலிருந்து வருகிறதுல, கிறிஸ்துவோட சாட்சி நம்ம மத்தியில் இருக்கிறது. நீதான் அதுக்கு சாட்சி. இந்த சகோதரன் விடுதலை ஆகணும்னா இவர் விசுவாசித்தார்னா தேவனுடைய விடுதலையை இவர் காண்பார். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, ஹலோ சகோதரா, மனுஷன் பலத்தினால் மட்டுமல்ல, சுயத்தினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல, திறமையினால் அல்ல, பட்டங்களினால் அல்ல, பதவிகளினால் அல்ல, பலத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். பிழைப்பான். அவனுக்கு பிழைப்பை கர்த்தர் தருவார். தேவனால் கூடாதது ஒன்று. நேற்று ஒரு பிரதர் வந்து பேசினார், பசர் எனக்கு சனிக்கிழமை ஆராதனை. அவங்க மனைவி சொல்ற, பசர் எல்லாத்துக்கும் லீவ் எடுக்கிறாரு, இந்த ஆர்டர் சொல்லுங்க பசர், சனிக்கிழமை ஒரு எம்சிஆர் எடுக்க சொல்லுங்க. நான் அதை அவரை பார்க்கிறேன், பாவம், ரெண்டு பக்கம் மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி மாரி, அவர் வேலையிலும் இடி, வீட்லயும் இடி. அப்படி பார்த்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தாரு. அந்த சகோதரனை பார்த்து சொன்னேன், ஐயா இது தேவனுடைய பலிபீடம், இந்த பலிபீடத்துல தான் பிரசங்கம் பண்றேன். உனக்கு நான் சொல்றேன், உன்னோட அதிகாரி இருந்து உன்னை ரூல் பண்றாங்கல்ல, அந்த அதிகாரியின் இடத்துல தேவன் உன்னை வைப்பாரு. நீ அதிகாரம் பண்ணுவ. உனக்கு சட்டர்டே சண்டே ஆண்டவர் லீவ் கொடுப்பாரு. அந்த லீவு கிடைச்சானே இங்க இருந்து பிணைக்கு போய் என்ன ஃப்ரீசர் போயிடாத. கர்த்தர் சமூகத்தை தேடு. உண்மையா நீ உண்மையா இருந்து பாரு, கர்த்தர் எல்லா இடங்களிலும் உனக்கு உண்மையா இருப்பார். உண்மை உள்ளவன கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, பலப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார். உண்மை கர்த்தர் நடத்துவார். உண்மையா இருக்கணும். உண்மை இல்லையா நம்ம வாழ்க்கையில, நீ விசுவாசத்துல உண்மையாரு, தேவன்கிட்ட உண்மையாரு, உன் இருதயத்துல தேவன்கிட்ட உண்மையாரு, வார்த்தையில தேவன்கிட்ட உண்மையாரு, நீ செய்கிற காரியங்கள் எதுவும் தேவனுக்கு மறைமுகமா இருக்காது. அவர் சொல்ற, தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவரா இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும். சில நேரத்துல ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு விசுவாசத்துல நடத்தப்படுகிறவர்களை, விசுவாசத்துல இருக்கிறவர்களை, விசுவாசத்துல காணப்படுகிறவர்களோடு உங்களுடைய ஐக்கியங்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய அந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்கட்டும். இப்படி சொல்றேன். இப்ப இந்த பிரதருக்கு வந்து ஒரு இவருக்கு முடி கொட்டுதுன்னு வச்சுக்கேன், இவருக்கு லைட்டா கொட்டுது. இப்ப வந்து இவர் என்கிட்ட ஆலோசனை கேட்க வர்றாரு. ஒரு உதாரணம், சார் என் பையனை பார்த்து இப்படி சொன்னீங்க அப்படின்னா அப்படி என்ன சொல்றது, சரி முடி கொட்டுது, இவருக்கு ஒரு ஆலோசனை வரும். நம்ம சபையில யாரும் இல்லைல்ல, பாஸ்டர் என்ன பேசுறாரு விட்டுது. நான் வந்து வழுக்கிறேன், போத்தா அலங்காரம் பண்ணாமா பாஸ்டர் போத்தா வரும் போத்தா. இவரு வந்து அட்வைஸ் கேட்கிறாரு, பாஸ்டர் முடி கொட்டுது என்ன செய்யலாம், கரெக்டான ஆளுகிட்டே வந்து கேட்கிறாரு.
சொல்லுங்களேன், சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிதான் உன் கணவனை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன் பிள்ளையை குறித்து துன்மார்க்கனா வாழ்வான். குடும்பத்தை ஒழுங்கா கட்ட தெரியாது, குடும்பத்துல நல்ல ஒரு சாட்சி இல்ல. அவன்கிட்ட போய் கேட்போம், என் மனைவி எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கலாம், நம்பாத. ஆலோசனை இல்லாத இடத்தில் அவங்களுக்கு அது தீர்க்க வாக்கு. ஆலோசனை கர்த்தர் இடத்துல இருந்து வரணும். உன்னோட ஆலோசனை கர்த்தர் இடத்துல இருந்து கேட்டீங்கன்னா, ஆனா சொன்னாரு எலியா சொல்றான், சரி சரி ஆண்டவர் பேசுறாரு, சாமியில கூப்பிடுறாரு. ஏலி சொல்றான், அடுத்த வாட்டி இந்த சத்தம் வந்துச்சுன்னா அடியே நான் கேட்கிறேன். இன்னைக்கு இந்த சபையில மனுஷ சத்தத்தை கேட்காதீங்க, நானும் சரி தேவனோட சத்தத்தை தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த இடம் தான் என்னுடைய இருவிடம். இது மகா பெரிய தேவனுடைய ஸ்தலம். ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருகிற ஸ்தலத்தை நீங்கள் எல்லாரும் அனுபவிங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த மகிமை நம்மளை மூடிக்கொள்ளும் மேகத்தை போல. அந்த மகிமையில உண்டாகிற எல்லா நன்மை ஆவின் கனிகள் நம்மளை திருப்திப்படுத்தும். ஒரு பலகாரம் வச்சா சிங்கிள் மட்டும் எல்லாத்தையும் அள்ளி கொட்டி வரும். இப்ப பாருங்க, முன்னெல்லாம் பிளேட்ல தான், இப்பெல்லாம் ஒரே வாழையில எல்லாத்தையும் பானையோடு கொட்டுறான். தின்னு இல்ல, தின்னு சொன்ன அசிமா இருக்குல்ல, மரியாதை தின்னு தின்னு, கொஞ்சம் மரியாதை சொன்னேன். சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போ. அளவுக்கு மிஞ்சினா அப்படியே சொல்லி கொடுத்துறேன். ஆனா இப்ப அந்த அளவே இல்ல. கொட்டுங்க 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 போடுறது. அவன் கொட்ட வந்து தெரியா பேசிட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க. நம்ம வந்து என் பாஸ்டர் ஏத்த பண்ணால் அவரு வந்து கிரேஸ்க்கு போயிருந்தாரு. கிரேஸ் நெகிரி ஸ்டேட் கிரேஸ் கிரேஸ் வந்திருக்காங்க. லீவ் போட்டுச்சு, அவர் சொல்லிடுது லீவ் போட்டுச்சா, அதான் சொல்றேன். ஓகே, என் பாஸ்டர் ஏத்த சிங்கப்பூர் போயிட்டேன் ஏர்போர்ட்டுக்கு. அது ஒரு பெரிய ஸ்பாடி, அதை விட்டு கட் பண்ணி வரும், ரீல கொஞ்சம் பாதி கட் பண்ணி வரும். அவர் ஒரு இடத்துல ஏத்த போயிட்டாங்க. ஏறி உட்காந்தான்னு சொன்னாரு, ஜேக்கப் நீ எங்கேயாச்சும் ஒரு எம்ஆர்டி நிப்பாட்டுங்க. நான் யோசிச்சு இவரையா ஏத்திட்டேன், என்னது எம்ஆர்டின்னு. அவர் காடி தான் நான் எடுத்துட்டு போனேன். அவர் ஏத்த யாங் வயசு எம்ஆர்டில இல்ல மாஸ்லிங்ல எம்ஆர்டி கிட்ட நில்லுன்னு. ஏன் பசங்க நீ இறங்கு, நான் டேக் ஆஃப் போனோன்னு. நான் யோசிச்சேன் இவரையா திடீர்னு டேக் ஆஃப் போனேன்னு. இல்லல்ல 2 வாரமா இந்த பிரெட் காயா பிளாத்தா இதை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. நான் போய் டேக்கால போய் நல்லா உரப்பா சாப்பிடுறேன். நம்மளுக்கு சாப்பிடலன்னா செத்து போயிடும். சில நேரத்துல அழகான முகம், இஞ்சி தின்ன இஞ்சி குரங்கு எப்படி சாப்பிட்டு எப்படி பாத்தீங்கன்னு தெரியல, முகம் அப்படி சுருங்க. ஏன் பிரதர் சாப்பிடாம கூட்டு வந்துருச்சு. சரி மணி பண்டாச்சு, நம் தேவனோட வார்த்தை வாசிக்கணும். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபுடைய சகோதரனாகிய யோவானையும் தவிர வேற ஒருவரும் தம்முடைய வருகிறதற்கு இடம் கொடுக்கல ஆண்டவர். நம்மளும் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆண்டவர் தான் கூட வரணும். சாத்தா வரானா, அப்படியே சாத்தா வரத பார்த்துட்டீங்கன்னா, சோதனை வரத பார்த்துட்டீங்கன்னா, எதுவும் என் கண்ணுல கிடைக்கல. சரி பாருங்க, சாத்தானை பார்த்துட்டீங்கன்னா, சோதனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு எத்து விட்டுட்டு போயிரு. சோதனை எதிர்கொள்ளு, விட்டுடுவா. அத்தான் மனைவி நீ சபைக்கு போனான்னு சொல்ல, மனைவி இருப்பாங்க, இன்னும் 2 hour தூங்கலாம், சேச்சிக்கு 4 போலாம். அடச்சே மனைவி இழுத்தாங்க பஸ், அதான் தூங்கிட்டேன், பிள்ளை எழுப்புற வரல இல்லையா. சோதனையை மேற்கொள்ளு. பிசாசு உன்னை சோதிக்கும்படி வருகிறானா, விட்டு விலகு. ஹல்லேலூயா. நான் எப்பயும் இந்த சபையில சொல்லுவேன், the first priority, முதல் இடம் உன் மனைவியோ பிள்ளையோ குடும்பமோ அல்ல, உன் வேலையோ அல்ல. the first priority is God. அடுத்ததுதான் உன் மனைவி.
என்ன பாஸ்டர், புல்லுக்கு புல்லாகும் கண்ணுக்கு கண்ணாகும், புல்லானாலும் கல்லானாலும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்க ரெண்டாவது மனைவின்றீங்க. முத ஆண்டவரியா ஃபர்ஸ்ட் இஸ் காட். என் வாழ்க்கையில தைரியமா சொல்றேன். ஏன்னா பலிபிடுத்தல் இருக்குன்னா நான் தைரியமா சொல்லுவேன். ஏமா நீ ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் இஸ் காட். தைரியம் இருக்கா உங்களுக்கு? சொல்லி பாருங்க, கர்த்தர் நடத்தி தருவார். ஆமென், ஹalleluya. முதல் ஆண்டவர். நீங்க என்ன கை தட்டுறீங்க? நான் மனைவி மாதிரி தானே கேட்டேன், கணவர் மாதிரி கேட்டேன். இவங்க தட்டுறாங்க. நேற்று வந்து கொஞ்சம் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க பாடுத்து கை வேகமா தட்டுறாங்க. நீ ஆராதனை புடி கத்துறோம் கையா, ஆராதனை புடி கத்துறோம் கையா தட்ட மாட்டாங்க. 2-3 ஒருத்தர் இருக்கான், அப்படியே ஜாம் ஆயிடும். கேட்டா மனசுக்குள்ள படிக்கிறேன் நான் பாட்டு. நீ தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் அறியும், தெலுங்கு அறியும், மலையாளம் அறியும், எல்லாம் புரியும். தேவனை விசுவாசி. அது சொல்றாரு கடைசி அந்த பிள்ளை எழுப்புவாங்க. மகளே, பிள்ளை கையை பிடித்து தானே தாகுமே என்றார். பாருங்க, நல்ல தேவனியா, ஹalleluya, நல்ல தேவன். அவர் ஒரே பேரான குமாரனை அவர் விசுவாசிங்க. அவரோட அன்பு பெரியது. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மரித்தோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ள தேவன். உங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தார்னா உங்களுக்கு விரோதமா எழும்பவன் ஒருவனும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நாமே எழுதுவனமாய் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்த்து திருவிருந்த ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்போமாக. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் 11:30 மணிக்கெல்லாம் முடிக்கிற ஆளு. ஸோ இன்னைக்கு மன்னிச்சிருங்க. நாம் கண்கள் மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. திருவிருந்த ஆராதனைக்கு இந்த பிரசனத்தோடு தகப்பனே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு முன்பாய் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக நன்றி. இந்த திருவிருந்தை, இந்த மந்தையை ஆண்டவர் எங்களுக்காக உடைய மகிமை விளங்க செய்த உடைய மகா பெரிய பந்தையை நாங்கள் இறங்கி நாங்கள் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்து நன்றி. எங்கள் குற்றங்கள், எங்கள் பலவீனங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்தது மட்டுமல்ல, எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றின உங்களுடைய நல்ல ஈவுக்காக, கரங்களுக்காக நன்றி. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் உன் நாமத்தை உயர்த்துவேன். உயிருள்ளவரே வாழ்நாளெல்லாம் உங்கள் நாமத்தை இயேசுவே, என் மகளை குணமாக்கியுங்கள், என் மகளை குணமாக்குங்க, என் மகளை குணமாக்குங்க என்று யாவீர் கேட்டது போல நம்ம வாழ்க்கையில சுகம் வேண்டுமா, விடுதலை வேண்டுமா, நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வேண்டுமா, நம்ம வாழ்க்கையில தேவன் விடுதலை செய்வார். ஆண்டவரே, உங்க நாமத்தை நான் சாய்ந்து வாழ்வேன், உங்கள் வழியில் நான் ஆறுதல் அடைவேன். உங்கள் வாழ்வில் ஆண்டவரே, ஆண்டவருடைய வழியில், ஆண்டவருடைய வாழ்வில் சாய்ந்திருக்க அனுபவங்கள் நான் சாய்ந்து வாழ்வேன், உங்கள் வழியில் நான் ஆராதிப்பேன். உன் நாமத்தை என் தெய்வமே, உயிருள்ளவரே, நான் உங்களுக்காக உங்களோடு கூட வாழ்வேன். சகோதரா, சகோதரி, கர்த்தருக்குள் பலனாய் தேவனை எல்லா இடங்களிலும் பற்றிக்கொண்டு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போது பாதை எல்லாம் அவர் உன்னை நடத்தி, உன்னை செமையாய் வழிகளில் நடத்தி, ஆபத்திலும் கண்ணீரிலும் பாடலிலும் உன்னை கர்த்தர் நடத்துவாராக. உங்க நாமத்தை பிரியமானவர்களே, நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்பாய் பிள்ளைகளாய் அவர் உருவாக்கி அவர் தெரிந்து கொண்ட ஜாதிகளும் அவர் உருவாக்கின பிள்ளைகளாமாய் தேவ சமூகத்துக்கு முன்பாய் நிற்கிறோம். அப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க சமூகத்துல நான் நிற்கிற ஆண்டவர், தயவு செய்து இங்க வந்திருக்கிறவங்க என்ன ஆண்டு ஒரு கருவி தான், நத்திங், நான் ஒன்றும் இல்லை. இதோ நம்மளுக்கு முன்பாக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். வசனம் சொல்லுகிறது, நீர் பெருகுவோம், நான் சிறுகோமாய் வந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில மேன்மைப்படுத்த ஒன்றும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில மேன்மையா இருக்கிறவர் கர்த்தர். அவர் உயர்த்தி அவரை தொழுது கொண்டு
எண்ணி முடியாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. நாம் இந்த திருவிருந்த ஆராதனை நாம் கொண்டாட பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரி வேளையில் இந்த அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். நான் மறுமளவும் இதை நினைவு கூறுங்கள். நாம் கிறிஸ்துவை, அவர் மேல் இருக்கிற அன்பை நாம் நினைவு கூறுவோமாக. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள். இது உங்களுக்காக செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கை. நான் வருவேன், வரப்போகிறேன், எக்காலம் முழங்கும் நீங்கள் என்னுடைய வருகைக்கு ஆயத்தமாய் என்பதை நினைவு கூர்ந்து பாவ அறிக்கை செய்து கர்த்தருக்கு பெரியவும் நன்மையும் பரிசுத்தமுள்ளமாய் மாறத்தக்க கர்த்தர் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தத்தை நாம் யாவரும் பங்கு கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் வேதனைகளை, எங்கள் காயங்களை கட்டுங்க. ஆண்டவரே, உலகம் செய்ய முடியாததை நீங்க செய்வீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க மகிமை நாங்கள் காண, உடைய பிரசனத்தை நாங்கள் உணர, உடைய வார்த்தைகளை விடுதலையாக்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வந்த எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ இவர்கள் மேல் உடைய மேக சமமும் அக்னி சமமும் மூடிக்கொள்வதாக. நன்மையும் கிருபையும் இவர்கள் வாழ்க்கையில பெருகுவதாக. ஆண்டவரே, உலகம் கொண்டு வந்த எல்லா தீமைகளையும் நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவை எல்லாம் எடுத்து போட்டு, எல்லா இவர்களை விட்டு விலக்கி போட்டு, கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய வாழ்வு, சமாதான கிருபை, தேவனுடைய பலன் இவர்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, எங்களை புதிய மனுஷனாய், ஆண்டவரே மறுரூபமாய் எங்களை மாற்றி நடத்துங்க. எங்க ஆவியை பலப்படுத்துங்க, எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. மரித்தோரிலிருந்து எழும்பின கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ள ஆண்டவரே கொழுந்து விட்டு எரியும்படி, எங்களை உருவாக்கும்படி, எங்களுடைய எல்லா தீமைகளும் விட்டு விலக்கும்படி ஆவியானவர் எங்களுக்குள் பற்றி எரியும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த வந்த எல்லா பிள்ளைகளும் புதிதாய் வந்த, அது மட்டுமல்ல விசேஷமாக உம்முடைய தேவதாசனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டு கைகளை எடுத்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். என்னோடு சேர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை வாசிப்போமாக. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஒரு மகிமையா கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தர் நல்லவர். மன்னித்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சு. சந்தோஷமா போங்க. பின்னாடி உங்களுக்கு உணவு ஆயத்தப்படுத்தி